ரொம்ப சிம்பிளாக ஒரு பனானா கேக் பார்க்கலாமா? எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. ரொம்ப ஈஸி. ஓடிஜிலையும் செய்யலாம், இல்லை குக்கர்லேயும் கேஸ் ஸ்டவ்லேயும் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு 4-5 பீஸ் பனானா எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை தான் எடுத்துகிறேன். நீங்கள் வந்து ஒரு 3 முட்டையை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 கப்பு மைதா, அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டன் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் எந்த டீனில் நீங்கள் போடுறீங்களோ அந்த டீனில் நீங்கள் போட்டு மைக்ரோவேவில் வச்சுடுங்க. 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பரான ஒரு சாஃப்ட் ஃப்ளஜியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.